என்ன சம்பந்தி? இல்ல மாணிக்க மாப்பிளையும் சரோவும் சீக்கிரம் வந்துடுறேன். நாங்க இன்னும் காணோம், அதை பாத்துட்டு இருக்கிறேன். நம்ம ஊரு டிராபிக் ஜாம் தான் தெரியும்ல, வருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. சம்பந்தி, நீங்களாவது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். ரவி மாப்பிளையும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க வந்ததுக்கே அவர் கோச்சுக்காம இருக்கணுமே எனக்கு பயமா இருக்கு. அவன் கிடக்குறான், விடுங்க சம்பந்தி. சொந்த தங்கச்சி வளகாப்புக்கே என் மருமக வராம இருக்கா. அவளோட அருமை யாருக்கு தெரியுது? இந்த நல்ல நேரத்துல எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க சம்பந்தி. மாமா, நல்ல நேரம் முடிய போகுது, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீங்க போங்க, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அவனுடைய ராசம் நிர்மலா கிட்ட இருந்து போனா இருக்கும். எடு. ஹலோ சம்பந்திம்மா, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். வளகாப்புக்கு சரோ இன்னும் வந்து சேரல, கிளம்பிட்டாளா? ஓ மகதானே, அவ எங்கே கிளம்பி நாசமா போயிட்டாயா. அம்மா, ஏய்யா, என் வயிற்றுல கலரணும்னு இந்த பூமியில வந்து பிறந்திருக்கியா நீ? நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த சிரிக்கையை கேட்டு இந்த வீட்டுக்கு போன் பண்றியா நீ? பெரிய இந்த குடும்பம் உன்னோடது. பாசம் பொத்துக்கிட்டு வழியுதோ. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. உனக்கு ஒண்ணு புரியாதியா? புரியவும் வேணாம். ஆனா இப்ப மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்ற, புரிஞ்சுக்கோ. என் வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை எரிய வச்சவ மட்டும் நல்லாவே இருக்க மாட்டா. ஏய்யா, பொண்ணைய பெத்து வச்சிருக்க நீ? என் குடும்பத்தோட நிம்மதியை கொலைக்கிறதுக்குன்னு ஒரு பிசாசை பெத்து விட்டுருக்க. இத பாரு, உறவு கிரவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓ ஜோலிய பாரியா. அவளையே தூக்கி போடுற அளவுக்கு என் மனசுல குமரிட்டு இருக்கையா. இதுக்கு மேல நீ என்னையா பெரிய சம்மந்தி வெங்காயம்னுட்டு? இத பார், இதுக்கு மேல நீ என் வீட்டு பக்கம் வா. உனக்கு இருக்கியா அன்னைக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம்? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ரவி பேசுறேன். ஓ, ரவி பேசுறியா? நான் லட்சுமணன் பேசுறேன்ப்பா. ஆமா, உன்னை என்ன விவரமானவன் நினைச்சா நீ இந்த மாதிரி பேசுற? நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் லீலாட்ட பேசணும், கூப்பிடுறீங்களா? யாரு? லீலாவா? ஆமா, கூப்பிடுறீங்களா? அதேப்பா இங்க வந்துச்சு, வரலையே. வரலையா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஏன்பா, வளகாப்ப என்ன மைசூர் அரண்மனையில நடக்குது, இங்க ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. லீலா வரல, உங்க அப்பா தான் வந்திருக்காரு, கூப்பிடுறேன், பேசு. மாமா. என்னங்க? ஒரு நிமிஷம் வாங்க. யாரு? உங்க பையன் ரவி பேசுறாரு, பேசுங்க. என்னடா, உன் பொண்டாட்டிங்க வந்திருக்காளா இல்லைன்னு விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணியா? தேவையில்லாமலாம் பேசாதீங்க. லீலா அங்க வந்திருக்காளா இல்லையா? வரல. நிஜமாவ சொல்றீங்க? வேணா வந்து பாத்துக்கடா. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ற? பேசாம போனை வைடா.
பவானி அப்பா பவானி வாக்கா. என்ன லீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? உட்கார்க்கா. என்ன லீலா, என்னையே இப்படி பாக்குற? இல்லக்கா, நீ இந்த நேரத்துல வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ விஜயோட வளகாப்புக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன்க்கா. நீ போலியா? போக விடல லீலா. என்னக்கா சொல்ற? என்னத்த சொல்றது? என் வீடு இருக்கே, அதுல எந்த திசையில இருந்து பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை யார் ஆரம்பிப்பாங்க, எந்த வார்த்தை தீப்பொறி மாதிரி பத்திக்கிட்டு சண்டை வளரும்னு கணிக்கவே முடியல. என்னக்கா இவ்ளோ அலுப்பா பேசுற? பின்ன என்ன லீலா, எனக்கு நடக்கிற மாதிரி யாருக்கு நடந்தாலும் அலுப்பு தான் வரும். என்ன லீலா சிரிக்கிற? பின்ன என்னக்கா, இப்ப நீ சொன்னதெல்லாம் எனக்கும் பொருந்தும். உன் வீட்ல என்ன நடக்குதோ அதேதான்க்கா என் வீட்லயே நடக்குது. எனக்கு பிரச்சனை எந்த வார்த்தையில ஆரம்பிக்குதுன்னே தெரியல. என் புருஷன் இருக்காரே, நான் தும்புனா கூட அதுக்கும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருவாரு. சரிக்கா, நீ சொல்ல வந்தது பாதியில நின்னு போச்சு. என்னக்கா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல லீலா, எனக்கும் நிர்மலாவுக்கும் ஒரு வாக்குவாதம். ஏதோ பேச்சு வாக்குல அவ புருஷனால வந்த பண நஷ்டத்தை பத்தி பேசிட்ட. நான் உனக்கு குத்து காமிக்கணும்னு சொல்லல, சாதாரணமா தான் சொன்னேன். விவாதம்னு வரும்போது அது பேசிதானே ஆகணும். அதுக்கு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டா. அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அநேகமா அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பா. நான் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொன்னேன், ஆனா வழக்கம் போல அது எடுபடல. வீட்டை விட்டு கிளம்பி போன்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா, ஏன் நீ இங்க இருக்க? வளகாப்புக்கு போலியா? வழக்கம் போல அதே பிரச்சனை தாக்கா. உனக்கு என்ன பிரச்சனை லீலா? அதத்தான் முன்னாடி சொன்னேக்கா. உன் வீட்டுல எது நடக்குதோ அதே தாக்கா என் வீட்லயே நடக்குது. என் வீட்டுல நாத்தனார் இல்ல, ஆனா 4-5 நாத்தனாருக்கு சமமா என் புருஷன் இருக்காரு. பழக்கம் போல சண்டை, கை ஓங்கிட்டாரு. நானும் பொறுக்க முடியாம கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேலைக்கா, தனோக்கா இங்க குடி வந்ததுனால நமக்கு வசதியா போச்சு. இல்லனா நாம 2 பேரும் அழகருக்குள்ளதான் போயிருக்கணும். ஆமா லீலா, நல்ல வேலை. தனோ எனக்கு கொடைக்கானல்ல விலாசமும் அடையாளமும் விவரமா எழுதி கொடுத்திருந்தா. இல்லன்னா அவ்வளவுதான், எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ வீட்டுல இல்லன்னா நான் வாசப்படியிலே தான் உட்கார்ந்திருப்பேன். அக்கா, நான் உன்னை கேட்டா நீ வித்தியாசமா எடுத்துக்க மாட்டியே? நம்ம வீட்லயே 5 பேர்ல நீதான் பொறுமைசாலி. அந்த வீட்ல எப்பவும் சண்டைதான். ஆனா இப்ப இதுக்கு
நீ கோச்சுக்கிட்டு வெளியில வந்தக்கா. நானாவே கிளம்பி வரல லீலா. என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில போன்னு அவரே சொல்லிட்டாரு. வீட்டுல பிறந்த பொண்ணே வீட்டுல இல்லாதப்போ வெளியில இருந்து வந்த பொண்ணு எதுக்காக இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். எல்லாம் என் தலையெழுத்து. என் தலையெழுத்து மட்டும் இல்ல, நம்ம அப்பாவோட தலையெழுத்தும் கூட. அப்பாவா? இதுல அப்பா எங்கக்கா வந்தாரு? என்ன லீலா இப்படி கேக்குற? நம்மளை விட ஒவ்வொரு முறையும் நம்ம அப்பா தானே அதிகமா காயப்படுறாரு. இப்ப கூட பாரு, பாவம் அப்பா விஜயோட வளகாப்ப முடிச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாரு. நான் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கேன். சரியா எனக்கு துணையா நீ கூட இங்க இருக்க. பாவம், ஒரு மனுஷனால எவ்வளவுதான் தாங்க முடியும்? அப்பாவுக்கு கொடைக்கானல நடந்ததே ஒரு ஜென்மத்துக்கு போதும். ஆமாக்கா, அங்கேயும் பிரச்சனை வந்தது நிர்மலா வளதா. இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததும் அவளாலதான். அப்பா அவ மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருந்தா அந்த பரிகாரத்துக்கு அவளையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. நீயும் அவகிட்ட பொறுமையா தானே நடந்துகிட்ட. ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லையேக்கா. விடலீலா, என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. நான் வளகாப்புக்கு போக கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பொறுமை எழுந்துட்டேன். இனிமே அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. விஜயை எப்போ கூட்டிட்டு வருவாங்க? சாயங்காலம் வந்துருவாக்கா. வளகாப்புக்கு தான் போக முடியல. இங்க இருந்து அவ வரும்போது வரவேற்க முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். காஃபி சாப்பிடுறியாக்கா? இல்லடா சொல்ல, இல்ல இல்ல, வாக்கா. சடங்கெல்லாம் உங்க திருப்திக்கு நடந்தா சம்பந்தி? உங்க திருப்தி தான் என் திருப்தி. அப்புறம் என்னத்துக்கு இந்த கேள்வி? மாமா, எல்லாரும் சாப்பிட கூப்பிடலாமா? எல்லாம் போட்டலாம் மாமா. இதுக்கு டிஸ்கஷன் எதுக்கு? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்தது சாப்பாடு தான். சிவராமா, நாங்க சாப்பாடு ஏற்பாடு பண்றோம். சம்பந்தி, வாடா வாடா, சீக்கிரம் வாடா. முதல்ல பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நம்ம 3 பேர் அப்புறம் சாப்பிடலாமா? அதுக்கு என்னங்க மாமா, நான் கார்காரனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட்டா வர சொல்லிடுறேன். செய்தறேன். அப்படியே போய் பந்தியில போய் நில்லு. சரி மாமா, போ போ, நீ போ. கோபி, பரவாயில்ல. விஜய் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சொந்தக்காரங்க விஜயோட கூட பிறந்தவங்க எல்லாம் ஒன்னா இருந்து வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சு போச்சு. வாய மூடுறீங்களா? நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்க நல்லா புரியுது. இதோ நிப்பாட்டீங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க என்ன நல்லா வாங்கி கட்டுவீங்க. போங்க. என்னங்க இது? ஏன் இப்படி சுருக்குன்னு பேசுறீங்க? என்ன பண்றது விஜய்? அவர் ஜாடையா குத்தி பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்க, அவர் ஓவரா பேசி இந்த விசேஷத்தை ஒரு வழி பண்ணிடுவாரு. பரவாயில்ல, விடுங்க. இங்க பாரு விஜய், நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசேஷம் ரொம்ப நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் லீலாவும் சரவுக்காவும் வராதது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ அதனாலதான் அவங்களால வர முடியல. இங்க பாரு விஜய், நமக்கா எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க, அவ்வளவுதான். சரிங்க. அப்புறம் என் அப்பா இன்னைக்கு தனக்கா விட்டு கூட்டிட்டு போறாங்க. அதான் விஜய் வருத்தமா இருக்கு. நானும் மாமாட்ட எத்தனோட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா மாமா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பிடிவாதமா இருக்கிறாரு. என்னங்க இப்போ நான் தனாக்கா வீட்டுக்கு தானே போறேன். அதுவும் இல்லாம அப்பா எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான். அதுவும் கரெக்ட் தான். ஆனா பிரசவம் வரைக்கும் நீ எங்கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் விஜய். ஏன் தனாக்கா வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா? நான் வருவேனா வரமாட்டேனான்னு உனக்கு தெரியாதா? வந்துருவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். என்னங்க, எப்படி இருந்தாலும் என்னோட பிரசவ டயத்துல நீங்க என் கூடவே இருக்கணும். அதாங்க எனக்கு முக்கியம். அதுக்காக தானே விஜய் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஓகே. லீலா, லீலா,
கரைச்சாச்சுக்கா. சரி வாங்க மேல. இது வந்துடுறேன். லீலா சீக்கிரமா ஆர்த்தி எடுத்துட்டு வா. விஜய், இந்த அலங்காரத்துல நீ ரொம்ப அழகா இருக்க. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். ஏங்கா என்னோட வளகாப்புக்கு வரவே இல்லை? அப்புறமா சொல்றேனே. அதான் உன்னை இப்ப பார்க்க வந்திருக்கேன்ல, அது போதாதா? சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு சிரமமா இருக்கும். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. குங்குமம் பூ போட்டு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்ன? போ. ஏதாவது சாப்பிடுறீங்களாப்பா? சரோ, உனக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா, எங்க வீட்டுல பெருசா புதுசா என்ன நடக்க போகுது? எல்லாம் வழக்கம் போலதான். இல்லடா, கோபி வீட்டுல இருந்து நான் உனக்காக போன் பண்ணேன். அங்க ஏன்பா போன் பண்ணீங்க? நீ கிளம்பிட்டியான்னு கேட்கறதுக்காக தான். உன் மாமியார் தான் போன் எடுத்தாங்க. என்னப்பா சொன்னாங்க? என்னத்த சொல்றது? குமரி தீத்துட்டாங்க. வாயில வந்தபடியில என்னெல்லாம் பேசிட்டாங்க. என்னால அதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது. ஏய், அதனாலதான் கேக்குறேன், அவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன நடந்துச்சு? அப்பா, இப்ப வீட்டுல எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில இருக்கும். எதுக்கு கண்டதெல்லாம் பேசி மனசை வருத்திக்கணும்? அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். இல்லடா சரோ. இல்லப்பா, அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்கோம். கொஞ்ச நேரம்பா, சந்தோஷமா இருப்போமே. விஜி, விஜி, வந்துட்டேங்கா. நீ மெதுவா போய் பூவை சரியா வச்சு விடுறேன். உட்காரு. இந்தா பால் சாப்பிடு, சூடா இருக்கு. சரோ, என்னது இது? குங்குமப்பூ பாலா? ஆமா மாமா. அப்போ இத கொடுத்தா குழந்தை அழகா பிறக்கும். அழகா மட்டும் இல்ல, சிகப்பா லட்சணமா பிறக்கும். அப்படி மட்டும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாத. குழந்தை பிறக்க போறதுன்னு விஜயோட வயித்துல இருந்தானே, அப்புறம் எப்படி அழகா பிறக்கும்? விஜய் மாதிரி தான் பிறக்கும். எப்படி 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 எப்படி? ஏன் தங்கச்சி வயித்துல பிறக்கிற குழந்தை லட்சணமா இருக்காதா? உங்க மூஞ்சியை போய் கண்ணாடியில பாருங்க. அக்கா, அது வரை எங்க கண்ணால பாக்க சொல்ற? நம்ம தான் தினம் தினம் 10 நிமிஷம் போய் உட்கார்ந்திருக்கோம். அப்படி சொல்லு. ஏன் விஜிக்கு என்ன குறைச்சல்? அவ மூக்கு முழியுமா எவ்வளவு லட்சணமா இருக்கா. அவ புள்ள ரொம்ப ரொம்ப அழகா பிறக்கும். அதே எப்படி அவளை தீர்க்கமா சொல்ற? ஆமா, உங்களுக்கே குழந்தை அழகா பிறந்திருக்குல்ல, அப்ப விஜிக்கு அதை விட அழகா தான் பிறக்கும். அக்கா, உன்னோட குழந்தை அழகா பிறந்ததுக்கு நீ மட்டும் தான் காரணம். அப்படி சொல்லு பவானி. வர வர அழக பத்தி இந்த மனுஷன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு பாரு. மாமா, என்ன நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, நீங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல, பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். இல்லப்பா, முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. தானோ, நீங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அழகர் குளத்துல இருக்க மாதிரியே இருக்கு. ஆமா, அக்கா தங்கச்சிங்க 5 பேரு, நீங்க அப்பா, எல்லாருமே அழகர் குலத்துக்காரங்க. வேற எப்படி இருக்குமா?
ஆமாக்கா, எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கும்போது எப்பவும் நிம்மதி சந்தோஷமும் இருக்கும். இந்நேரத்துக்கு சரோக்கா மாமியார், சரோக்கா புருஷன், இல்ல ஏன் புருஷனும் இருந்தாரோ அந்த நிம்மதிய சந்தோஷமும் எங்கதான் பறந்து போதோ தெரியாது. லீலா, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? மருந்து குடிக்கும் போது குரங்க நினைக்க கூடாதுன்னு. என்னப்பா, நாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கோம், நீங்க அமைதியா இருக்கீங்க. ஒண்ணுமில்லடா, நான் குரங்க பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.